வணக்கம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆக்சுவலி இன்னைக்கு லஞ்சுக்கு வந்து அவரைக்காய் சமைச்சிட்டு இருக்கேன் பொரியல். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். இவ்வளோ நாள் நீங்கள் வந்து அவரைக்காவை மதிக்காமல் இருந்திருந்தீங்க அப்படின்னா இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் தெரிஞ்சுட்டு நீங்கள் போய் அதுக்கு கதறி மன்னிப்பு கேட்பீங்க. ஸோ அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினமும் காலையில் எந்திரிச்சு நம்ம வந்து காலை கடன் தான் வந்து ஃபஸ்ட்டு பண்ணுவோம். ஸோ அதில் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று கான்ஸ்டிபேஷன் அன்றைக்கி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த நாளே ஸ்பாயில் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து ஹாப்பியாக ஸ்மூத்தாக ஃபினிஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று வந்து ஃபைபர், நார்ச்சத்து தான் ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரைக்காயில் இருக்குது. நல்ல நார்ச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய காய்கறிகளில் இதுவும் ஒன்று. ஸோ வந்து ஃபைபர் ரிச், நல்லா வந்து கான்ஸ்டிபேஷன்லாம் ஆகக்கூடாது, ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களோட டயட்டில் வந்து காய்கறி, கீரை, பழங்கள்லாம் இன்க்ளூட் பண்ணிக்கணும். முக்கியமாக அவரைக்காவும் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. இதை வந்து அவாய்ட் பண்ணிடாதீங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரைக்காயில் வந்து கால்சியம், பாஸ்பரஸ், சோடியம், பொட்டாசியம், அதுக்கப்புறம் விட்டமின் சி வந்து அதிகமாக இருக்குது. ஸோ வந்து பியூட்டி கான்ஷியஸ் இருக்கிறவங்க, ஹெல்தி ஸ்கின் இருக்கணும், ஸ்கின் வந்து நல்லா பளபளப்புன்னு இருக்கணும் அப்படின்னா வந்து தாராளமாக உங்களோட டயட்டில் வந்து நீங்கள் அவரைக்காய் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் விட்டமின் B9, அதாவது ஃபோலேட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபோலிக் ஆசிட். இப்போ வந்து நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதாவது ப்ரெக்னென்ட் லேடிஸ், அதாவது ஃபஸ்ட்டு 3 மாதம் வந்து என்ன சொல்லுவாங்க டாக்டர்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக கேப்சூல்ஸ் அப்புறம் வந்து சப்ளிமெண்ட்ஸ்லாம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம சப்ளிமெண்ட்ஸை மட்டும் நம்பிட்டு இருக்க முடியாது இல்லைங்களா. ஸோ வந்து நம்ம டயட்லையும் வந்து கண்டிப்பாக நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கணும், ஹெல்தி ஃபுட்ஸ்லாம் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஸோ ஃபோலிக் ஆசிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல் க்ரோத்துக்குலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து குழந்தைங்களுக்கும் நீங்கள் கொடுக்கலாம். அதாவது ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு தான் ரொம்ப முக்கியம் அப்படின்லாம் இல்லை, எல்லாருமே எடுத்துக்கலாம். அண்ட் குழந்தைங்களுக்கும் ரொம்ப முக்கியம். அந்த டக்குன்னு வளருவாங்க இல்லையா, அந்த பிறந்த குழந்தை ஒரு ஃபஸ்ட்டு 2 வருஷம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ரேபிட் க்ரோத் இருக்கும். ஸோ அவங்களுக்கும் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி காயெல்லாம் கொடுத்து பழக்கப்படுத்துங்க ஸ்டார்டிங்லேயே. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு வந்து ரொம்ப முக்கியம். இப்போ வயிறில் இருக்க குழந்தைக்கு வந்து செல் டெவலப்மெண்ட்டுக்கு, செல் க்ரோத்துக்கு, அப்புறம் வந்து போன் டெவலப்மெண்ட்டுக்குலாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபோலிக் ஆசிட். ஸோ வந்து உங்களோட டயட்லையும் வந்து கண்டிப்பாக வந்து அவரைக்காய் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபோலிக் ஆசிட் ரிச் ஃபுட்டில் வந்து அவரைக்காயும் ஒன்று. ஸோ உங்களோட டயட்டில் கண்டிப்பாக வந்து நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக வந்து ப்ரெக்னென்ட் உமன்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அதுக்கும் முன்னாடி நீங்கள் வந்து அவரைக்காய் எப்படி சமைப்பீங்க? பொரியலாக செய்வீங்களா, இல்லை குழம்புல செய்வீங்களா, இல்லை மசாலா மாதிரி செய்வீங்களா, எப்படி செய்வீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.